மகாபாரத யுத்தத்தின் 18ஆம் நாள் இரவு பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை நினைத்து தன்னை முறையற்ற வழியில் யுத்த தர்மத்தை மீறி வீழ்த்திவிட்டு தனக்கு மரண வாசலை கொடுத்துவிட்டு அவர்கள் மட்டும் இனி நிம்மதியாக நாடாளப் போகிறார்களே என்று மனம் வருந்தி தன் உயிரை விட விருப்பம் இல்லாமல் தாங்க முடியாத உடல் வலிகளை பொறுத்து கொண்டு அந்த வலிகளை தாங்கிக் கொண்டு தன் உயிரை பிடித்து கொண்டிருந்தான் துரியோதனன். தன் தந்தையின் மரணத்தை நினைத்து வருந்தி கொண்டிருந்த அஸ்வத்தாமன் அப்பொழுது தன் உயிர் நண்பன் துரியோதனனை அந்த நடு இரவில் சந்திப்பதற்காக தனது தாய்மாமன் கிருபாச்சாரியாரையும் உடனிருந்து யுத்தம் புரிந்த கிருதவர்மனையும் அழைத்து கொண்டு சென்றான். அங்கே துரியோதனன் பாண்டவர்களை தனக்காக கொன்றுவிடும்படி கேட்க பாண்டவர்கள் தன் தந்தையையும் முறையற்ற வழியில் யுத்த தர்மத்தை மீறி கொன்றுவிட்டனர் என்று கோபத்தில் இருந்த அஸ்வத்தாமன் தன் நண்பனுக்காகவும் தன் தந்தைக்காகவும் பாண்டவர்களை பழிவாங்க நினைத்து துரியோதனனிடம் அவர்களை கொல்வதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு அந்த நடு இரவு வேளையிலேயே உறங்கிய நிலையிலேயே பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என முடிவு செய்து தன் தாய்மாமன் கிருபாச்சாரியார் உறக்கத்தில் இருப்பவர்களை கொல்வது பாவம், அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் பாசறையில் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களான உப பாண்டவர்களை பாண்டவர்கள் என நினைத்து கொன்றுவிட்டான். அவன் கொன்றது உப பாண்டவர்கள் என்ற உண்மை அஸ்வத்தாமனுக்கு தெரியாது. தன் தங்கையின் மகன்களை இப்படி அநியாயமாக கொன்றுவிட்டானே என்று அஸ்வத்தாமனை தட்டி கேட்க சென்ற திரௌபதியின் இரட்டை சகோதரனான திருஷ்டத்யும்னனையும் அவளது மூத்த சகோதரியான சிகண்டியையும் கொன்று பாண்டவர்கள் தரப்பில் யுத்தம் முடிந்து உயிருடன் இருந்த லட்சக்கணக்கான போர் வீரர்களையும் கொன்றுவிட்டு துரியோதனிடம் சென்று விட்டான். அஸ்வத்தாமன் பாசறையை விட்டு சென்றதும் கிருஷ்ணர் தன்னுடன் அழைத்து சென்றிருந்த பாண்டவர்களையும் திரௌபதியையும் மீண்டும் பாண்டவர்கள் பாசறைக்கு அழைத்து சென்றார். பாசறையில் இறந்து கிடந்த தங்களது மகன்களை பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தனர் பாண்டவர்களும் திரௌபதியும். பாண்டவர்களை விட அதிக அளவில் மனமுடைந்து போனது திரௌபதி தான். ஏனென்றால் ஒரே நேரத்தில் திரௌபதி தனக்கு பிறந்த மகன்களை பறிகொடுத்து தாய் என்ற அடையாளத்தையும், சகோதர சகோதரியை பறிகொடுத்து தங்கை என்ற அடையாளத்தையும், தந்தையை பறிகொடுத்து மகள் என்ற அடையாளத்தையும் இழந்து ஒரே நாளில் தனது மகன்களையும் தனது தாய் வீட்டு உறவுகள் அத்தனையும் இழந்து தவித்து கொண்டிருந்தாள். தன் மனக்குறையை யாரிடம் எப்படி சொல்லி அழுது தீர்ப்பது என்று புரியாமல் தவித்து நின்று கொண்டிருந்த திரௌபதி எப்பொழுதும் தனக்கென துணை நின்று தனக்கு எப்பொழுது எந்த சங்கடம் வந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் தன் கணவன் பீமனிடம் சென்று என் வாரிசுகள் அத்தனையும் அழித்து என் தாய் வீட்டு உறவுகளையும் அழித்து எனக்கு தாய் வீடு என்ற ஒன்றே இல்லாமல் செய்த அந்த அயோக்கியன் அஸ்வத்தாமனை கொன்று அவனை பசி, தூக்கம், பிணி, சோர்வு என எதையும் அண்டவிடாமல் தடுத்து காத்து வரும் அவன் நெற்றியில் இருக்கும் பிரிங்கி கல்லை பறித்து வந்து தன்னிடம் தரும்படி கேட்டாள். அவனை கொன்று அவனது பிரிங்கி கல்லை என் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் உணவு உண்ண மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருந்தால் திரௌபதி. அதை அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணர் திடுக்கிட்டு போனார். ஏனென்றால் அஸ்வத்தாமனுக்கு பிரம்மசீரா என்ற திவ்ய அஸ்திரத்திற்கான மந்திரம் தெரியும். பாண்டவர்களோ அல்லது பீமனோ அஸ்வத்தாமனை கொல்ல சென்று அவன் பிரம்மசீரா அஸ்திரத்தை செலுத்திவிட்டால் அதன் விளைவுகளை கிருஷ்ணரால் கூட தடுக்க முடியாது. அதனால் தான் கிருஷ்ணர் திரௌபதி அஸ்வத்தாமனை கொல்லும்படி கேட்டதும் திடுக்கிட்டு விட்டார். பின்விளைவுகளை முன்பே அறிந்திருந்த கிருஷ்ணர் திரௌபதியிடம் சென்று அஸ்வத்தாமன் சிவனிடம் சிரஞ்சீவி வரம் பெற்று பிறந்தவன். அவனை நாம் கொன்றால் அது சிவனையும் அவர் அளித்த வரத்தையும் அலட்சியப்படுத்தி விடுவது போல் ஆகிவிடும் கிருஷ்ணா. அதனால் நீ அவன் மரணத்தை வேண்டி உண்ணாவிரதம் மேற்கொள்ளாதே என்றார். அதனால் திரௌபதி, சரி கோவிந்தரே, நான் தங்களது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எம்பெருமானின் மகிமையை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் மரணத்தை வேண்டவில்லை. ஆனால் தயவு செய்து என் மகன்களையும் என் தாய் வீட்டு உறவுகளையும் அழித்தவனுக்கு ஏதாவது தண்டனை தாருங்கள் என்று கேட்டாள். இப்படி திரௌபதி கேட்டுக்கொண்டதற்காக கிருஷ்ண பகவான் அஸ்வத்தாமன் நெற்றியில் இருந்த பிரிங்கி கல்லை பிடுங்கி அந்த இடத்தில் அவனுக்கு காயத்தை உருவாக்கி சீவும் ரத்தமும் சிந்தி கொண்டே இருக்கும்படி அஸ்வத்தாமனுக்கு தண்டனையை கொடுத்தார். பீமன் திரௌபதி தன்னிடம் அஸ்வத்தாமனின் பிரிங்கி கல்லை கொண்டு வந்து தரும்படி கேட்டதால் கிருஷ்ணரிடம் வேண்டுதல் வைத்து அஸ்வத்தாமனிடம் இருந்து பிடுங்கி வைத்திருந்த பிரிங்கி
பிரிங்கி கல்லை வாங்கி கொண்டு அதை எடுத்து வந்து திரௌபதியிடம் கொடுத்தான். திரௌபதி அந்த பிரிங்கி கல்லை யுதிஷ்டிரன் ஹஸ்தினாபுரத்தின் மன்னனாக முடிசூடப்பட்ட நாளன்று யுதிஷ்டிரன் நெற்றியில் வைத்து விட்டாள். யுதிஷ்டிரன் அந்த பிரிங்கி கல்லை தான் வாழ்நாள் முழுவதும் தனது நெற்றியில் வைத்தே வாய்ந்து வந்தான். பிறகு கிருஷ்ணர் இறந்த பின் தானும் தனது உயிரை விட வேண்டும் என்று முடிவு செய்து இமயமலைக்கு பயணம் சென்றபோது திரௌபதி தன் நெற்றியில் வைத்த அந்த சிவபெருமானின் பிரிங்கிக்கல்லை எடுத்து, இந்த பிரிங்கிக்கல் மீண்டும் சிவபெருமானின் பாதத்தையே சென்று சேரட்டும் என்று சொல்லி இமயமலையின் ஒரு பகுதியில் புதைத்து வைத்து விட்டான் யுதிஷ்டிரன். ஆக சிவபெருமானிடம் இருந்து வரமாக வந்த அஸ்வத்தாமனின் அந்த பிரிங்கிக்கல் மீண்டும் சிவனையே சென்று சேர்ந்து விட்டது. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.